வணக்கம், என் பேர் கமல். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, லினக்ஸோட ஃபைல் சிஸ்டம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் தென் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்கள் எல்லாம் விண்டோஸில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ விண்டோஸில் வந்து நம்ம ஒரு ஃபைல்ஸோ இல்லை ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட்டு சி ட்ரைவ், டி ட்ரைவில் வந்து ஒரு ஃபைல்ஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுவோம், இல்லை காப்பி பேஸ்ட் பண்ணுவோம், இல்லை நம்ம அதில் ஈஸியாக நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஏன் அது ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னா, அது ஃபுல்லாக வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸில் இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. பட் ஆனால் லினக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து ஃபுல்லாகவே கமாண்ட் ப்ராம்ப்டில் ஒர்க் பண்ணுறதுனால இங்கே எல்லாமே என்டையராக வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்டு இது ஒன்றும் பயப்பட தேவையே கிடையாது. இது ரொம்ப ஈஸியான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். நம்ம விண்டோஸில் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கம்ப்யூட்டரில் திஸ் பிசி அப்படிலாம் நம்ம கம்ப்யூட்டர்னு இருக்கும். ஸோ ஜஸ்ட் நம்ம அதை ஓப்பன் பண்ணாலே நம்மளுக்கு வந்து சி ட்ரைவ், டி ட்ரைவ், இ ட்ரைவ் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே தான் நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாமே வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணுவோம். இல்லை க்ரியேட் பண்ணோன்னா நம்ம க்ரியேட் பண்ணிக்குவோம், இல்லை காப்பி பேஸ்ட் பண்ணுவோம், இல்லை பென் ட்ரைவ் எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு இந்த இடத்துலையே நம்மளுக்கு காமிச்சிடும். கரெக்டுங்களா? பட் ஆனால் இதே நம்ம லினக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சி, டி, இ இந்த மாதிரி இருக்காது. ஸோ எல்லா டைரக்டரியுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஸ்லாஷ் அப்படின்ற இடத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸ்லாஷ்ன்றது தான் வந்து லினக்ஸ் டைரக்டரியோட ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ சிடின்றது வந்து என்ன அப்படின்னா சேஞ்ச் டைரக்டரி டு ஸ்லாஷ் அப்படின்ற ஒரு லொக்கேஷனுக்கு நான் போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து என்ட்ரு அடித்தேன் அப்படின்னா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிடபிள்யூடி பிரிண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி எந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னா ஸ்லாஷ் அப்படின்ற இடத்துல இருக்கிறேன். ஸோ இப்போ ஸ்லாஷ் அப்படின்ற ஒரு லொக்கேஷனுக்கு கீழே என்னென்ன ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் இருக்குது அப்படின்றத நான் பார்க்கணும் அப்படின்னா, ஸோ எல்எஸ் அப்படின்ற கமாண்ட் நான் கொடுத்தேன் அப்படின்னா லிஸ்ட் பண்ணும். இது என்ன லிஸ்ட் பண்ணும் அப்படின்னா, இந்த ஸ்லாஷ் கீழே இருக்கிற எல்லா ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த எல்எஸ்ன்ற கமாண்ட் வந்து லிஸ்ட் பண்ணும். இப்போ வந்து எனக்கு வந்து இதில் எது ஃபைல்ஸு எது ஃபோல்டர்ஸுன்ற டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியல. ஸோ அதுக்காக எல்எஸ் ஐஃபன் எல் அப்படின்ற கமெண்ட் நான் கொடுத்தேன் அப்படின்னா இது வந்து எல்லாமே வந்து லிஸ்ட் வித் டீட்டெயில்ஸ். ஸோ இது வந்து இந்த ஃபைல்ஸ்லாம் வந்து க்ரியேஷன் டேட்டு, இயர், டைமு அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து இந்த ஃபைலோட ஆட்ரிபியூட்ஸ்னு நம்ம சொல்லலாம். ஆட்ரிபியூட்ஸ் பற்றி நான் தனியாக இன்னொரு வீடியோவில் நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூட்டுன்ற இது வந்து ஒரு ஃபோல்டர், அப்படி இல்லைன்னா டைரக்டரி. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஃபைலுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டின்ட் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஃபோல்டர். அதுவே இனிட் அப்படின்றது இது ஒரு ஃபைல். ஏன்னா இங்கே வந்து டின்னு இல்லை, இங்கே எல்லுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து லிங்க் ஃபைல்ஸ் பற்றி நான் வந்து தனியாக ஒரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனால் நம்ம ஃபைல் டைப்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு டைரக்டரியாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபைலாக இருக்கலாம், அப்படி இல்லை அது ஒரு லிங்க் ஃபைலாக இருக்கலாம், இல்லைனா ஒரு எக்ஸிக்யூட்டிபிள் ஃபைலாக இருக்கலாம், இல்லை வந்து சில ஸ்பெஷல் ஃபைலாக இருக்கலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ் அப்படின்னு நம்ம லினக்ஸில் பார்த்தோம்னா இதெல்லாம் தான். சரிங்களா? இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து mkdir அப்படின்ற ஒரு கமெண்டை நான் யூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஏற்கனவே ஒரு யூசர் நான் லாஸ்ட் வீடியோவில் க்ரியேட் பண்ணியிருந்தேன் கமல் அப்படின்ட்டு. ஸோ நான் ஃபஸ்ட்டு அந்த யூஸராக வந்து நான் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அந்த யூஸராக நான் லாகின் ஆனதுக்கப்புறமா எந்த இடத்துல இருக்கேன்னா ஸ்லாஷில் இருக்கேன். ஸோ என்னோடய ஹோம் டைரக்டரிக்குள்ளே நான் போகணும் அப்படின்னா ஒன்று இந்த கமாண்ட் நான் யூஸ் பண்ணலாம், சிடி ஸ்லாஷ் இந்த சிம்பிள் நான் யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்லாஷ் ஹோம் ஸ்லாஷ் கமல் அப்படின்ற ஒரு டைரக்டரிக்குள்ளே போயிட்டேன். இது வந்து என்னோடய ஹோம் டைரக்டரி. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து என்ன இருக்குது, இந்த இடத்துல எதுவுமே இல்லை. எல்எஸ் கொடுத்து பார்த்தேன், எதுவுமே இல்லை. சரிங்களா? இப்போ வந்து mkdir பிளாக் மிரர் அப்படின்ற ஒரு ஃபோல்டரை நான் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். mkdirன்ற கமாண்ட் யூஸ் பண்ணி பிளாக் மிரர் அப்படின்ற ஒரு ஃபோல்டரை நான் க்ரியேட் பண்ணிட்டேன். எல்எஸ் ஐஃபன் எல் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா டின்ட்டுன்னு இருக்கா, பிளாக் மிரர்ன்ற ஃபோல்டரை நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போது
நான் இந்த பிளாக் மிரருக்குள்ளே போகணும் அப்படின்னா சிடி ஸ்பேஸ் பிளாக் மிரர்னு ஃபுல்லாக டைப் பண்ணலாம். இல்லை பிளாக் மிரர் பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பிஎல்ஏ ஸ்டார் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது கூட இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் மிரர்ன்ற ஒரு டைரக்டரிக்குள்ளே நான் போயிட்டேன். கரெக்டுங்களா? இப்போ இதே இடத்துல நான் வந்து ஒரு எம்டி ஃபைல் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா TOUCH டச் எம்டி LS-LR அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எம்டின்ற ஒரு ஃபைல் வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். சரிங்களா? டச்சுன்ற கமாண்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா ஒரு எம்டி ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த எம்டின்ற ஃபைலை அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத நான் பார்க்கணும் அப்படின்னா கேட் அப்படின்ற கமாண்ட் யூஸ் பண்ணி இந்த ஃபைல் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? இது வந்து ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடு. ஸோ டைரக்டரி எப்படி க்ரியேட் பண்ணணும்? mkdirன்றதை யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணோம். ஸோ ஒரு எம்டி ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணோம்? டச்ன்ற கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணோம். இப்போது இந்த எம்டின்ற ஃபைலை நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா RM ஸ்பேஸ் EMPTY ஃபைல் நேம் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இங்கே இருந்த ஃபைல் வந்து இப்போ டெலீட் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து ஒரு ஃபைலை டெலீட் பண்ணிட்டேன். கரெக்டுங்களா? நெக்ஸ்ட்டு இப்போது நான் அந்த ஒரு ஃபோல்டர் நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ அந்த ஃபோல்டரை நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னா சிடி ஸ்பேஸ் RM ஸ்பேஸ் பிளாக் மிரர் அப்படின்னு கொடுத்தேன்னா இது வந்து ஃபோல்டரை வந்து ரிமூவ் பண்ணலை. RM DIR அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து ஃபோல்டர் டெலீட் ஆகிடுச்சு. ஸோ RMDIRன்ற கமாண்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ திரும்பி நான் வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ண போகிறேன். mkdir folder 1. சரிங்களா? ஸோ folder 1குள்ளே நான் போகிறேன். இப்போது இந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு எம்டி ஃபைல் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். டச் ஃபைல் 1. சரிங்களா? இப்போது /home கமல் folder 1 அப்படின்ற டைரக்டரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபைல் 1 அப்படின்ற ஃபைல் ஒன்று இருக்குது. சரிங்களா? இப்போ நான் இந்த ஃபைலை காப்பி பண்ணணும் அப்படின்னா சிபி ஸ்பேஸ் இந்த ஃபைல் நேமை திருப்பி என்ன ஃபைல் நேம் ஃபைல் 2 அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இது வந்து நான் காப்பி பண்ண போகிற சோர்ஸ் ஃபைலோட நேம் இங்கே கொடுக்கணும். இது வந்து டெஸ்டினேஷனோட ஃபைல் நேம் இங்கே கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ என்ட்ரு அடிச்சிட்டேன் அப்படின்னா எல்எஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல 2 ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சிங்களா? ஸோ ஃபைல் 1ஓட காப்பி தான் இந்த ஃபைல் 2. இப்போ இந்த ஃபைலில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இதை பேக்கப் எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த 2 ஃபைலுமே நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னா RM ஸ்பேஸ் FILE ஸ்டார் கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த ஃபைலுக்கு பிறகு இருக்கிற எந்த டீட்டெயில் இப்போ 3ஆக இருந்தாலும் சரி, ஃபைல் 4ஆ 5ஆக இருந்தாலும் சரி, அது எல்லாமே டெலீட் ஆகிடும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டெலீட் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ நான் ஜஸ்ட்டு இன்னொரு ஃபைல் நான் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஃபைல் 3. இப்போது இந்த ஃபைலுக்கு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன லொக்கேஷனில் இருக்கேன்? பிளாக் மிரர் folder 1குள்ளே இருக்கேன். சரிங்களா? இப்போது RMDIR யூஸ் பண்ணி folder 1 நான் கொடுத்தேன் அப்படின்னா என்னால் RMDIR யூஸ் பண்ணி இந்த folder 1 டெலீட் பண்ண முடியாது. ஏன்னா டைரக்டரி வந்து ஃபுல்லாக இருக்குது. டைரக்டரிக்குள்ளே ஒரு ஃபைல் இருக்குது. இட்ஸ் நாட் எம்டி. டைரக்டரி நாட் எம்டின்னு வருது. ஸோ இந்த கேஸில் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா RM-RF இந்த folder 1 அதாவது ஃபோர்ஸ்ஃபுல்லாக நான் இந்த டைரக்டரியை டெலீட் பண்ண போகிறேன்றது அர்த்தம். சரிங்களா? இப்போ நான் கொடுத்தேன் அப்படின்னா டெலீட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டர் இல்லை. சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு லினக்ஸோட ஃபைல் சிஸ்டம் பற்றி பார்த்தோம். லினக்ஸோட டைரக்டரிஸ் ஃபைல்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஃபைல்ஸ் எப்படி
டெலீட் பண்ணுறது அண்ட் எப்படி காப்பி பண்ணுறதுன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். நான் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஒரு ஃபைலுக்குள்ளே எப்படி கண்டென்ட் போடுறது, எப்படி நம்ம அந்த ஃபைலுக்குள்ளே நம்ம எப்படி ஒர்க் பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன ஏதாச்சும் நெக்ஸ்ட் அப்டேட் வந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட்ஸ் கிடைக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.